will now consider the gas laser. First gas laser. Gas la நம்ம lasering medium கொண்டு வரதுக்கு optical active medium கொண்டு வரதுக்கு முதல்ல பண்ணினால Ali Jawan, Iranian, I think Iraqian, and Bennett and Harriet, they are his co-workers. In 1961 அப்படியே பண்ணிட்டாங்க இத. So this is a mixture of gases. Helium neon laser னு பேர் இதுக்கு. So it's a mixture of gases. ஏன் mixture வேண்டியிருந்தா actually active medium ங்கிறதுல neon தான் active medium. Neon active medium. இந்த neon டைரக்டா நம்மளால எக்ஸைட் பண்ண முடியாததால helium வழியா எக்ஸைட் பண்றதுக்கு இவங்க ஐடியா போட்டாங்க. So this is the first gas laser constructed. Afterwards நான் சொன்னேன் இல்லையா முக்கியமான இன்னொரு gas laser CO2 லேசர்னு molecular லெவல்ல வச்சிட்டு பண்ணினார் CKN பட்டேல்னு இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருந்தேன் இல்ல. So first gas laser அதனால important. Again it is made up of gasங்கிறதால இது இன்னொன்னு இதுடைய commercial use வந்து அதிகம். எப்படின்னா it is a very low power laser for it can easily replace the simple sources we have, sodium lamp and mercury lamp எல்லாம் இருக்கு இல்லையா. sodium lamp ஈஸியா இது ரீப்ளேஸ் பண்றதுக்கு லேப்ல நம்ம லேபரட்டரியில வெரி லோ காஸ்ட் மாடல் இது. அதனால இது வெரி அட்வான்டேஜஸ் தட் வே. ரூபி லேசர் பவர்ஃபுல் லேசர், அது பவரே ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ நேச்சுரலி ரேஞ்ச் ஃபைண்டிங் பற்றிலாம் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதாவது மூணுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸோ அல்லது லிடார்ன்ற கான்செப்ட்லாம் சொன்னேன், அதுக்கெல்லாம் ரூபி லேசர் யூஸ் பண்ணலாம். ரூபி லேசருடைய முக்கியமானதுன்னா அந்த பர்டிகுலர் வேவ் லென்த் இஸ் open to the atmosphere, it is not absorbed by atmosphere. So and especially the distance between the moon and the earth ruby laser வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இது டெமான்ஸ்ட்ரேட், அதாவது laboratory experiments எல்லாம் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான low cost low power laser. It's of the order of milliwatt தான் இருக்கும் இதோட அவுட்புட்ல. அதுல வந்து few wattல இருக்கும், so heavy kilowattல இருக்கும். It's a quite powerful laser, ruby laser. இது என்ன பண்ணுவோம், neon is the active medium. இங்க வந்து ரெண்டு மிரர்ஸ் வேணும் ரெசனேட்டருக்கு. அப்புறம் பம்பிங் மெக்கானிசம் பத்தி பேசணும். ஸோ ஆக்டிவ் மீடியம் சொன்னோம், பம்பிங் மெக்கானிசம். பம்பிங் மெக்கானிசம் இஸ் மீன்ஸ் ஆஃப் கேஸ்ங்கிறதால யூ கேன் ஈஸிலி கெஸ் இல்லையா, கேஸ்ங்கிறதால டிஸ்சார்ஜ் வழியாக தான் நம்மளால அதை எக்ஸைட் பண்ண முடியும். ஸோ கேஸ் டிஸ்சார்ஜ் தி ஐடியா ஆஃப் பம்பிங் மெக்கானிசம். அண்ட் ரெசனேட்டர்ஸ் ஆர் ப்ரொவைடட் பை பியூர் மிரர்ஸ். So external mirrors are going to form. ஏன்னா கேஸ் இல்லையா, அது ராட்ல நம்ம என்ன பண்ணோம், ரெண்டு சர்ஃபேஸையே நம்ம பாலிஷ் பண்ணிட்டோம். இங்க எக்ஸ்டர்னல் மிரர்ஸ் ஆர் கோயிங் டு பி ஆக்ட் ஆஸ் ஆப்டிகல் கேவிட்டி ஆர் ஆப்டிகல் ரெசனேட்டர். அது யூஸ்வலா அந்த மிரர்ஸ் வந்து ஃபிளாட் மிரர்ஸ் யூஸ் பண்ணலாம், அல்லது கான்கேவ் மிரர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபிளாட் மிரர்ஸ் யூஸ் பண்ணும்போது அப்புறம் போலரைசேஷன்ல நம்ம வந்து இந்த ப்ரூஸ்டர் லான்னு படித்தோம், அது அந்த கான்செப்டை இங்கே யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ப்ரூஸ்டர் லா ஞாபகம் இருக்கா, போலரைசேஷன்ல படிக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஏன் அது இந்த இடத்துல மிரர்ஸ்ல யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். பேசிக்கா திஸ் இஸ் a laser which is a 4 level laser. So it's not a 3 level laser, it's a 4 level laser. So அந்த எனர்ஜி டயக்ராம் வரும்போது நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி லேசர் பத்தி படிக்க போறோம். It's a gas is taken in a discharge tube, okay? And the extended glass tube is provided with the mirrors here. Is provided with the mirrors here. This is fully reflecting back mirror. This is the fully reflecting back mirror, and this is the partially reflecting or partially transmitting front mirror. So the mirrors are the optical. இது 3, இது 2, இது 1 இல்லையா, அந்த ஆர்டர்ல எழுதியிருக்கேன். ஆக்டிவ் மீடியம், பம்பிங் மெக்கானிசம், ஆப்டிகல் கேவிட்டி. ஸோ ஃப்ரண்ட் மிரர் இது. இந்த மிரர்ஸை தான் நம்ம என்ன பண்ண போறோம் சொல்றேன், அப்புறம் சொல்றேன். ரைட், ஓகே. லெட் அஸ் எக்ஸைட் பண்றதுக்கு, அப்போ டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு we need electrodes, right? These electrodes are connected to the high tension wire, and of course discharge has to be provided by means of high voltage in the gas. இது இந்த கேஸ் வந்து இதுல மிக்சர்ல இருக்க போறது ஹீலியம் அண்ட் நியான். இந்த ரேஷியோ ஆக்சுவலி 10:1 இருக்கணும், 10:1 ரேஷியோல இருக்கணும்.
ரெண்டாவது ப்ரெஷர் சொல்லணும். லோ ப்ரெஷரில் தான் இது கேஸ் டிஸ்சார்ஜ்லாம் நடக்கும் இல்லையா? ஸோ முதல்ல எந்த ரேஷியோவில் இருக்குது சொல்லணும். ஆக்டிவ் மீடியம்ங்கிறது நியான், ஹீலியம்ங்கிறது எக்ஸைட் பண்ணுறதுக்கு தேவைப்படுறதுன்னு கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் சொல்லணும். ப்ரெஷர் இஸ் 1 millimeter ஆஃப் mercury, லோ ப்ரெஷர். கேஸ் டிஸ்சார்ஜ் நம்ம அட்டாமிக் ஃபிசிக்ஸ் பிகினிங்கில் நம்ம படித்தோம். 1 millimeter ஆஃப் mercuryயில் பாசிட்டிவ் ரே அனாலிசிஸ்ன்ற பற்றியில் படித்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த 1 millimeter ஆஃப் mercury ஆக்சுவலி இன்னொரு யூனிட் இருக்கு. 1 millimeter ஆஃப் mercury is also known as 1 tar. Tar is a unit of low pressure equal to 1 millimeter of mercury. 1 டார்ங்கிறது பேர் டாரிஸ் லீ, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சயின்டிஸ்ட், அவருடைய பேரில் வந்த ஒரு யூனிட் இது. அண்ட் ஹை ப்ரெஷர்லாம் அட்மாஸ்பியர் ப்ரெஷர்ல நம்ம என்ன பண்ணோம், பாஸ்கல்னு சொல்ல போகிறோம் இல்லையா? நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் பாஸ்கல் சொல்கிற மாதிரி லோ ப்ரெஷரில் டாரில் மெஷர் பண்ணுவோம் நம்ம. எத்தனை டார்னா பார்த்தா ஒரு டார்ங்கிறது 1 millimeter of mercury. ஸோ ப்ரெஷர் எவ்வளவு லோ ப்ரெஷரில் இருக்கணும், அந்த காம்பினேஷன் எந்த காம்பினேஷனில் இருக்கணும்னு. ஸோ யூ ஹாவ் த 2 electrodes to make the discharge to take place. எப்படி டிஸ்சார்ஜ்னா என்ன அர்த்தம்? இங்கே வந்து ஃபாஸ்ட் அக்சலரேட்டிங் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸ் வில் பம்பார்ட் த ஹீலியம் ஆட்டம். ஹீலியம் ஆட்டம் பம்பார்ட் பண்ணோன்னா ஹீலியம் வில் பிகம் எக்ஸைட்டட். அண்ட் ஹீலியம் எக்ஸைட் ஆனோன்னு அது என்ன பண்ணும், இந்த நியானை போய் மோதும். ஸோ ஹீலியம் வந்து ஹைலி எக்ஸைட்டட் ஹீலியம் நியானை போய் மோதினோன்னா இட் வில் டிரான்ஸ்ஃபர் த எனர்ஜி டு த நியான் அண்ட் நியான் கெட்ஸ் எக்ஸைட்டட். அண்ட் நேச்சுரலி இந்த எனர்ஜி லெவல்ஸை பற்றி நம்ம படிக்கும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் அப்போ 3 ஐடியாவும் புரிஞ்சுதா? Neon is active medium, is in the form of gas in this ratio at this pressure. Discharge is the pumping mechanism. So you need 2 electrodes and high tension to the discharge too. Thirdly, the mirrors act as the optical cavity. One thing is a fully reflecting back mirror, partially reflecting front mirror. So simple. And this tube is of very narrow in size. It is actually a capillary tube. ரெண்டு விஷயத்துல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேபிலரின்னா தெரிஞ்சது இல்லையா? 1 mm 2 mm டயா தான் இருக்கும். அதில் அவ்வளோ மெல்லிசான டியூப். இது ஏன்னா நம்ம அந்த லெவல்ஸ் பற்றி படிக்கும்போது தெரியும். இந்த ஹீலியம், இந்த நியான் எக்ஸைட்டட் எல்லாமே மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட்லேருந்து லோயர் லேசர் லெவலுக்கு வந்துட்டோன்னு அது திருப்பி கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரத்துக்கு இட் கம்ஸ் த்ரூ ஒன்லி பை கொலிஷன் வித் த வால்ஸ். ஸோ அது இந்த 4 லெவலில் பற்றி படிக்கும்பொழுது நம்ம அதை பற்றி புரிஞ்சுப்போம். ஸோ 4 level சிஸ்டத்தை இப்போ பார்க்கலாம். 4 level சிஸ்டம்ங்கிறது என்ன இருக்கணும்? கிரவுண்ட் ஸ்டேட் முதல்ல இது வந்து let me have the ground state as I would say the ground state for helium இது, then ground state for neon இது. So இது இந்த ஹையர் லெவலுக்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு ஹையர் லெவல் இங்க இருக்கு. then there is a metastable state and there is a lower level, இது வந்து metastable state, இது lower level state. These two are the laser levels னு சொல்லுவோம். then finally the ground state க்கு இங்க வரணும். so the helium is first excited by means of the discharge. so this is approximately I think 20.6 EVO னு இருக்கும். எனர்ஜி லெவல் உங்களுக்கு வந்து உங்க எனர்ஜி லெவல் கொடுத்த மாதிரி நான் எழுதிடுறேன். 20.6 EVO னு இருக்கும். this energy level matches with the neon energy level of this approximately the same level. இதுவும் 20.66 இது 6.1 னு இருக்கும். இது 6 போடுவா 6.1 EV னு போட்டுருப்பாங்க. so this energy will be now transferred by means of collision between the helium and the neon. so helium என்ன பண்ணும், அதோட kinetic energy-ய நியானுக்கு கொடுத்தோன்னா neon gets excited to this level. so this first helium gets excited through discharge easily, then helium transfers that energy to neon and the neon gets excited to this level. இந்த லெவல்ல இருந்து it jumps to this level which is a metastable state, and then the laser radiation takes place at the wavelength of 64332 nanometer. 6432 nanometer. Sorry, 6328 தப்பா சொல்லிட்டேன். sorry, 632.8 nanometer, which is again in the red region. so இந்த எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் வந்து நம்ம எழுதும்போது இப்போ நான் வந்து யூஸ்வலாக எழுதும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், இது E3 ன்னு சொல்லுவோம். ஏன்னா 2 எனர்ஜி லெவல் இங்கே இருக்கும். ஆக்சுவலாக ஹீலியமுக்கு உங்கள் புக்கில் ஒன்று கொடுத்துருக்கோம், அதை நான் E1 இது E3 எழுதிக்கிறேன், E2 இங்கே இருக்குன்னு. அதே போல் நியானுக்கு எழுதும்பொழுது I should write this as the first energy level ground state for neon and the topmost 20.6 match ஆகுது இல்லை, E6 ன்னு எழுதணும்.
strictly speaking E6 ன்னு எழுதணும். And this becomes actually E3 and this is E2. அப்போ 4 and 5 ரெண்டு லெவல் இருக்கு நடுவில். எங்க க்கும் 6க்கும் நடுவில் 4 and 5 ரெண்டு லெவல் இருக்கு. ஏன் அதை நான் இப்போ எழுதல, உங்க புக்கில் இல்லைன்றது மட்டும் இல்லாம அந்த இடத்துல தான் நான் இப்போ சொல்லி தர போறேன். ஸோ this 2 to 3 transition and this transition are all radiationless. ஓகே, ரேடியேஷன் இருக்காது. இது வந்து இந்த கொலிஷன்னால தான் இது என்ன ஆகணும், இதுவும் ரேடியேஷன்லெஸ். ரேடியேஷன்லெஸ்னா நோ எனர்ஜி in the form of electromagnetic radiation comes out. So இந்த இடத்துல the neon which has been raised to this level by means of collision with the helium comes down to this metastable state. இதனுடைய லெவல் அப்போ இதனுடைய லைஃப் டைம்ங்கிறது 10⁻⁸ செகண்ட்ல இருக்கும். இது 10⁻ மில்லிசெகண்ட் 10⁻³ இருக்கும். ஸோ பாப்புலேஷன் இன்வர்ஷன் இஸ் அச்சீவ்ட் லைக் திஸ். ஸோ எப்படி வரும், இங்கே N1 இருக்கு, இதுதான் N2ன்னு எடுத்துக்கணும் இப்போ. ஸோ இன்ஃபேக்ட் இது N1 N2ன்னு எடுத்துக்கணும், ஏன்னா இதுதான் லேசர் லெவல்ஸ். லேசர் லெவல்ஸ்னா இது அப்பர் லேசர் லெவல், இது லோயர் லேசர் லெவல்னு சொல்லுவோம். பிட்வீன் த டூ லேசர் லெவல்ஸ் அது டிரான்சிஷன் நடக்கும்போது தான் லேசர் வேவ் லென்த் வெளியில வருது. அதனால அதுக்கு பேரு லேசர் லெவல்ஸ்னு பேரு. So this gets populated more than this. Once it reaches this state by means of emission, this has to be brought down to the ground state immediately, quickly by means of collision. வேற எப்படியும் கொண்டு வர முடியாது. அப்போ அதனால தான் இந்த நேரோ டியூப் இருந்ததுன்னா ஹீலியம் ஃபர்ஸ்ட் எக்ஸைட் ஆயிக்கும், டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும், மெட்டாஸ்டேபிளுக்கு நியான் வந்தாச்சு, அங்கேருந்து இந்த இடத்துல இந்த லோயர் லெவல் வந்து எமிட் பண்ணியாச்சு, இங்கேருந்து இந்த இடத்துக்கு வரணும் இமீடியட்டா, அப்பதான் திருப்பி இது மேல எக்ஸைட் பண்ண முடியும். அப்போ E2 to E1 வரத்துக்கு அது வால்ஸ்ல கிளாஸ் வால்ல கொலிஷன் வழியா தான் வெளியில வர முடியும், அது கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு ரீச் ஆக முடியும். அதனால தான் நம்ம கேஸ் டிஸ்சார்ஜ் டியூப் என்ன எடுத்துக்கிறோம், கேபிலரி மினிமம் சைஸ்ல எடுத்துக்கிறோம். ஸோ தட் தி நியான் இஸ் brought back to the ground state quickly. So this is the idea of the energy level diagram for this. இந்த 4 and 5 பத்தி இப்ப சொல்லிடுறேன். 4 and 5 ரெண்டு லெவல் இருக்குங்க. அது ரெண்டுமே மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட் தான். அது in addition to this red wavelength, helium neon laser can be utilized to produce radiations of 1.15 micrometer and 3.39 micrometer. இது ரெண்டும் infrared regionல இருக்கக்கூடிய laser emissions. So the neon can have 3 laser emissions. One in the red region, predominantly இதுதான் நம்ம யூஸ் பண்றோம். மீதி ரெண்டும் வரும், அதான் இந்த ரெண்டு லெவல் இங்க இருக்கு சொன்னேன் இல்லையா, 4 and 5, அதை பேஸ் பண்ணி வரணும். இந்த 1.5 and 1.15 3.39 micrometers lie in the infrared region. அதை கட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது அதுவும் எமிட் ஆகும், எக்ஸைட் ஆகும், பட் ப்ரிடாமினண்டா இதுதான் வரப்போகுது. அதுக்கு ஏற்றாப்பல நம்ம டிசைனை கொஞ்சம் மாற்றுவோம், அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணல. பட் இது எமிட் ஆகும் இல்லையா, இதை கட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ப்ரூஸ்டர் விண்டோஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த பார்ஷியலி ரிஃப்ளெக்டிங் இந்த மிரர் வந்து ப்ரூஸ்டர் லா ஆஃப் போலரைசேஷனை வச்சு கண்டுபிடிச்சு அந்த ஒரு ஆங்கிள் வைப்போம். ஸோ இட் வில் பி ஆக்சுவலி ஒரு இந்த ஆங்கிள் தான் இது ரெண்டு மிரரும் இருக்கும், வெர்டிகலா இருக்காது. ஸோ இந்த ஆங்கிள் வந்து ப்ரூஸ்டர் ஆங்கிள் ஆயிடும். இந்த ஆங்கிள் தீட்டா ப்ரூஸ்டர் ஆங்கிள் ஃபார் தட் பர்டிகுலர் வேவ் லென்த் டு கம் அவுட் அண்ட் தீஸ் டூ fellows will be absorbed or reflected back. திருப்பி வராது. ஸோ வெளியில வருது ரெட் வேவ் லென்த் மட்டும் தான் வெளியில வரா மாதிரி இந்த ப்ரூஸ்டர் ஐடியாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், கேஸ்ல எது ஆக்டிவ் மீடியம் தெரிஞ்சுக்கணும், டிஸ்சார்ஜ் வந்து பம்பிங் மெக்கானிசம் தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்டர்னல் மிரர்ஸ் தான் இதுக்கு ஆப்டிகல் கேவிட்டி தெரிஞ்சுக்கணும். அண்ட் ரூபியில 3 லெவல் லேசர், திஸ் இஸ் 4 லெவல் லேசர். அப்போ லேசர் லெவல் அப்படிங்கிறது என்ன, எது அப்பர் லேசர் லெவல் எது லோயர் லேசர் லெவல். ஸோ தட் இந்த டிரான்ஸ்லேஷன் போது தான் உங்களுக்கு எமிஷன் நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ரூபியில 3 லெவல் லேசர், இந்த டிரான்ஸ்லேஷன் போது உங்களுக்கு லைட் வந்ததுன்னு பார்த்தோம். இங்க இட் இஸ் நாட் சோ. ஸோ இந்த E2ல இருந்து E1க்கு வரணும்னா, குயிக்கா வரணும்னா, நியான் குயிக்கா கிரவுண்ட் ஸ்டேட்டை ரீச் பண்ணணும்னா ஒன்லி வித் கொலிஷன் ஆஃப் த வால்ஸ், அதனால தான் நேரோவா இந்த டியூபை பண்றோம். ஸோ திஸ் இஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் த மெக்கானிசம் பை விச் helium neon laser works.